அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திரலாவண்யா. வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம். அன்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, தெய்வம் சித்தியான பின் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம உபாசனையை பற்றி நிறைய பார்த்துருந்தோம், உபாசனை எடுக்கிற முறைகள் பற்றி பார்த்துருந்தோம், நம்ம உபாசனை கொடுக்குற முறைகள் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். நம்மிடம் உபாசனை எடுத்து வெற்றி பெற்ற சகோதரர்களுடைய அனுபவத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் இதன் பிறகு ஒரு தெய்வத்தை உபாசனை எடுத்து வெற்றி ஆன பின் உபாசனை எடுத்தவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவு நிறைய உபாசனை எடுத்து சித்தி பண்ணிட்டு அல்லது உபாசனை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதே சமயத்தில் இதுக்கப்புறம் உபாசனை எடுக்க போகிற நபர்களுக்கும் மிக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம். அன்பர்களே, ஒரு தெய்வத்தை நீங்கள் சித்தி எடுக்கிறீங்க, அதாவது உபாசனை எடுக்கிறீங்க. அது உங்களுடைய குருநாதர்கள், உங்களுடைய பூர்வ புண்ணியம், உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய மற்ற கர்ம விஷயங்கள் இது அத்தனையும் பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு தெய்வத்தை எடுத்து கொடுத்து அந்த தெய்வத்துக்குரிய எந்திரம், மந்திரம், மற்ற மைமுறைகளோ அல்லது அந்த தெய்வத்தை ஆகமனம் பண்ணக்கூடிய விஷயங்களோ சகல விதமான வழிமுறைகளையும் உங்களுக்கு காட்டி கொடுத்து அந்த வழியில் உங்களை பயணம் பண்ண வச்சு ஒரு தெய்வம் உங்களோடு வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைக்கு, உங்களோடு வந்து பேசக்கூடிய நிலைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டு வெற்றி அடைய வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட இந்த தெய்வ உபாசனை அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சா? நமக்கு என்ன, நம்ம ஒரு தெய்வத்தை உபாசனை எடுத்துட்டோம், தெய்வ உபாசனை எடுத்தாச்சு, உபாசனை செஞ்சாச்சு, தெய்வம் வந்து பேசிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி யாருமே யோசிக்கிறது கிடையாது. தொழில் முறையாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்கள தவிர மற்ற உபாசனை சொந்த விஷயத்துக்காக எடுக்கிறவங்க, ஒரு விருப்பத்தின் பேரில் எடுக்கிறவங்க, ஒரு பூர்வ புண்ணிய பலத்தால் உபாசனை எடுத்து ஒரு தெய்வத்தை வழிபடணும்னு நினைக்கிறவங்க, இவங்க யாருமே அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு தேடலுக்குள்ள ஒரு எண்ணத்துக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க. எப்போவுமே ஒரு தெய்வத்தை எடுத்து உபாசனை பண்ணுறோம் அப்படின்னா அந்த தெய்வத்தை நம்ம எதுக்காக எடுக்கிறோம்? நம்மளுடைய வழிபாட்டு முறைக்கும் நம்மளுடைய உபாசனைக்கும் நம்ம மாந்திரீகம் கற்றுக்கிறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரணம் இருக்கும். ஒரு சில பேருக்கு தொழில் முறையாக மாந்திரிகத்தை கற்றுக்கிட்டு தொழில் முறையாக பண்ணணும்னு இருக்கும். ஒரு சில பேருக்கு சொந்த பயன்பாட்டுக்கு நம்ம ஒரு தெய்வத்தை நம்மோட பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு தெய்வ சக்தியோடு பயணம் பண்ணணும், நம்முடைய வாழ்க்கை தெய்வாதீனமாக நடந்து அவங்களுடைய துணையோடு நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணுன்ற ஆசை இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு மாந்திரிகத்தின் மேலே, ஒரு தெய்வத்தின் மேலே அளப்பரிய பற்று இருக்கும். எனக்கு எந்த விதமான விஷயங்களும் இல்லை, எனக்கு தெய்வம் வரணும், பேசணும், எனக்கான விஷயங்கள் பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இப்படி முதல்ல எதுக்காக ஒரு உபாசனையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறத நல்ல மனசில் பதிய வச்சுக்கணும். ஒன்று. இரண்டாவது, தெய்வம் சித்தி ஆன பின் அந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை எடுத்துட்டீங்க, உங்களுக்கான சரியான ஒரு குரு, சரியான வழிகாட்டுதல் கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது அந்த வழிகாட்டுதலை வச்சு நீங்கள் முழுமையாக தெய்வ சித்து அடையிறீங்க. தெய்வ சித்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முழுமையாக ஒரு தெய்வம், நீங்கள் நினைக்கக்கூடிய தெய்வம் அல்லது உங்களுக்கு பிராப்தம் இருக்கக்கூடிய தெய்வம் உங்களோடு தொடர்பு கொள்ளுதலும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக வாக்கு கொடுப்பதும் தான் தெய்வ சித்து. அப்படி அந்த தெய்வ சித்துலேயே நீங்கள் வெற்றி பெறுறீங்க. அதற்கடுத்த நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கு சரி தெய்வம் வந்து பேசிருச்சு, நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுது, நம்ம அதுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறது இருக்கும். அப்போ என்ன செய்யணும் முதல்ல அப்படின்னா, முதல்ல நீங்கள் எதுக்காக இந்த தெய்வ உபாசனையை மாந்திரீகத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு பார்க்கணும். ஒன்று, தொழில் முறையாக இருந்தால் தாராளமாக உங்களது குருநாதர்களிடம் இந்த தெய்வத்தை, இப்போ உபாசனை எடுத்து வெற்றிகின்ற தெய்வத்தை வைத்து செய்யக்கூடிய பிரயோக முறைகளை அவர்களோடு இருந்தோ அல்லது அவர்களிடம் கேட்டோ அனுபவ ரீதியாக ஒரு விஷயத்தையும் செய்து பார்க்கணும். அது உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு வசியமே எடுக்கிறீங்க அப்படின்னா அனுபவ ரீதியாக எந்த சக்கரத்தை பயன்படுத்தணும், எந்த மந்திரத்தை பயன்படுத்தணும், எந்த விதமான வழியில் அந்த வசிய விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெய்வாதீனமாக உங்களுடைய குரு கிட்ட நீங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுக்குத்தான் நான் சொல்கிறது, ஒரு தெய்வத்தை உபாசனை எடுக்கும்போது குரு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த தெய்வத்தை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கும் குரு அந்த அளவு முக்கியம் அப்படின்னு நான் பல பதிவில் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, குரு வழிகாட்டுதல் நிச்சயமாக ஒவ்வொரு விதமான காரியங்களுக்கும் உங்களுக்கு தேவை.
சில பேர் என்னன்னா உபாசனை எடுப்பாங்க, சித்தி ஆயிடுச்சுன்னா அதோட தெய்வம் என்ன சொல்லுதோ தெய்வத்தின் பிடியில் அப்படியே தெய்வம் வழிகாட்டுற விஷயங்கள்ல போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையாவே தெய்வம் வழிகாட்ட தான் செய்யும், நமக்கான விஷயங்கள் அத்தனையும் தெய்வம் கொடுக்க தான் செய்யும். ஆனால் இந்த முறைக்கு இப்படி ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படாத நீங்கள், உங்களுக்கு அனுபவம் இல்லாத நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து செய்யறதுக்கு தயங்கும் போதும், எப்படி செய்யறது அப்படின்னு புரியாத சூழல நிற்கும் போதும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி குரு நிச்சயமாக இருக்கணும். அதுக்குத்தான் மாந்திரிகத்தை கத்துக்கிறதுக்கு முக்கியமாக குரு அவசியம் அப்படின்னு நம்ம சொல்றது. அப்போ ஒவ்வொரு விஷயமாக அனுபவ ரீதியாக நம்ம ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ எப்படி அப்படின்னா, ஒரு தொழில் முறையா மாந்திரிகம் கத்துக்கிறீங்க அப்படின்னா, தெய்வம் உபாசனை எடுக்கிறீங்க, சித்தி ஆயிடுச்சு. அதன் பிறகு சின்ன சின்ன வேலைகள் நம்ம செஞ்சு பழகணும். ஒரு தாயத்து போடணும், ஒரு விபூதி மந்திரிக்கணும், ஒரு முடிகயிறு போடணும், ஒரு மந்திர கயிறு போடணும், இல்லை ஒரு ஏதாவது ஒரு வீட்டுக்கு அல்லது ஏதாவது ஒரு காரியங்களுக்கு கேட்டாங்கன்னா தெய்வ உத்தரவு கேட்டுட்டு குருநாதரோட அனுமதியோட உங்களுடைய தெய்வங்களுடைய சக்கரத்தை அவர்களுக்கு பிரயோகமாக பயன்படுத்தி பார்க்கணும். அதன் பிறகு சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்து அடுத்த நிலைக்கு அடுத்த கட்டமாக கொஞ்சம் பெரிய வேலை எடுத்து பார்க்கணும். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது குருநாதரோடு சேர்ந்த அந்த அனுபவத்தோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கலந்தோலிச்சு செய்யும்போது தான் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு அடிப்படையிலிருந்து ஒரு அடுத்த கட்டம் போய் முழுமையான விஷயங்களை செய்யறதுக்குண்டான அத்தனை விதமான விஷயங்களும் குருநாதர் கையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, நான் எனக்காகத்தான் கற்றுக்கிட்டேன், அதனால் நான் என்னுடைய தெய்வம் வந்துட்டா போதும், நான் பேசிட்டா போதும், எனக்கு தெய்வமே வழிகாட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிறத விட, உங்களுடைய விஷயங்களுக்கே நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும், தெய்வம் என்ன சொல்லும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய விஷயங்களுக்கு கூட பிரயோக முறைகள் என்ன அப்படிங்கிறத குருநாதர் தான் கற்றுக் கொடுக்கணும். தெய்வம் எல்லா விஷயத்தையும் சொல்லும், எல்லாமே தெய்வம் வழிகாட்டும், 100% அது உறுதி. ஆனால் செய்யும்போது ஏற்படக்கூடிய தயக்கங்களுக்கும் செய்யும்போது ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் ஒரு வழிகாட்டி தேவை. அப்போ என்ன அப்படின்னா, வெறும் சித்தி அடைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு நான் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நான் போயிடுவேன் அப்படின்ற மனநிலை இல்லாமல், தொடர்ந்து குரு கூட அல்லது உங்களுடைய வழிகாட்டி கூட பயணம் பண்ணி அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய விஷயங்கள், அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே அனுபவ ரீதியாக ஒரு விஷயத்தை வாயில் கேட்கறது கண்ணில் பார்க்கறத விட ரொம்ப பெரிய விஷயம். அப்போ வாயில் கேட்டு இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாங்கிறத விட ஒரு செயல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நீங்களே உங்களுடைய விஷயங்களை செய்து பார்க்கும்போது இன்னும் அதற்கு அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு சௌரியமான ஒரு விஷயமா இருக்கும். அப்போது முதல்ல சித்தி ஆயிருச்சுங்கிறத மட்டும் நினச்சிட்டு நம்ம அப்படியே இந்த விஷயத்தை விட்டுறாம தொடர்ந்து அந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணணும், தொடர்ந்து அந்த நம்மளுடைய உபாசன மந்திரத்தை கொடுக்கணும், தொடர்ந்து நம்முடைய உபாசன தெய்வத்துடைய மந்திரம் எந்திரத்தை பயன்படுத்தி பார்க்கணும், அடுத்து அந்த உபாசன தெய்வத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணலாங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். அதன் பிறகு தொழில் ரீதியாக போகிற மாதிரி இருந்தால் மாந்திரிக தொழிலுக்குன்னு சில தேவதைகள் இருக்குது, அந்த தேவதைகள் எடுத்து உபாசனை பண்ணுறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தோடு தான் நம்ம ஒரு உபாசனைக்குள்ளே வரணுமே தவிர, நமக்கு என்ன ஒரு தெய்வம் வந்துருச்சு அவ்வளோதான், வந்துட்டா அது எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படின்னு நம்ம சும்மா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே வரக்கூடாது. ஒரு விஷயம். இரண்டாவதாக, எப்போதுமே ஒரு முழுமையாக ஒரு தெய்வத்தை பிடிச்சிங்க அப்படின்னா அந்த தெய்வம் சித்தியான பின் அந்த தெய்வத்தை வைத்து பிரயோகம் பண்ணக்கூடிய முறைகள் இது அத்தனையுமே முழுமையாக கற்றுக்கிட்டு வெளியேறுங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம், சின்ன விஷயமா இருந்தாலும் அதை முழுமையாக கற்றுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் அதை அனுபவ ரீதியாக வித்தைகளை பயன்படுத்தும் போது உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் எல்லாமே கிடைக்கும். இப்போ கேட்ட விஷயத்தை எல்லாம் அடையக்கூடிய தன்மை வரும். இதுக்கு முழுக்க என்ன ஒரு விஷயம்னா, அனுபவம் தான் ஆசான். அனுபவம் தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கும். குரு என்பவர் என்ன செய்வார்? உங்களுக்கு வழிகாட்டுவார். உங்கள் தெய்வத்தை போல உங்களுக்கு அவர் வழிகாட்டுவார், சந்தேகங்களை தீர்த்து வைப்பார். அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் கொடுப்பாங்க. ஆனால் உங்களுடைய அனுபவம் தான் மிகச்சிறந்த ஆசான். தெய்வம் சித்தியான பிறகு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தெய்வத்தை வைத்து பிரயோக முறைகளை செய்கிறீர்களோ, எந்த அளவுக்கு உங்கள் தெய்வத்தை நீங்கள் நம்பி சகல காரியத்துக்கும் அவங்களே துணை அப்படின்னு நினச்சி எல்லா பிரயோக முறைகளையும் நீங்கள் செஞ்சு பார்த்து அதன் பிறகு ஒரு அனுபவத்தோடு உங்களுடைய வாழ்க்கை முறையை கொண்டு போகும்போது அல்லது தொழில் முறையாக மாந்திரீகத்தை கொண்டு போகும்போது நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் உபாசனை பண்ணிட்டோம், சித்தி ஆயிடுச்சு, அதோடு போதும் அப்படிங்கிறது இல்லாமல் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகணும். அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது. அதாவது மாந்திரிகங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல்.
எல்லாத்தையுமே ஒருத்தர்னால கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. அப்போ என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் நீங்கள் உபாசனை பண்ணின தெய்வத்துடைய பிரயோக முறைகள், அந்த தெய்வத்தை வைத்து நாம் செய்யக்கூடிய பிரயோக முறைகளை தெரிஞ்சுக்கிறதும், அதே சமயத்தில் அந்த பிரயோக முறைகளை நம்முடைய அனுபவ ரீதியாக நம்முடைய வாழ்க்கை முறையில் பயன்படுத்தி அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதையுமாவது நீங்கள் செய்யணும். ஏன்னா எல்லாருமே உபாசனை எடுக்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று தொழில் முறையாக மாந்திரிகத்தை கற்றுக்கணுங்கிறதுக்காக, அப்படி கற்றுக்கிட்டு அந்த தொழில் முறையாக செய்யணுங்கிறதுக்காக, அப்படி இல்லைன்னா தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக இந்த உலக வாழ்க்கையில் தனக்கு தேவையான, தன் குடும்பத்துக்கு தேவையான, தன்னை சுற்றியிருக்கிறவர்களுக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றிக்கிறதுக்காக கற்றுக்கூடியவங்களா இருப்பாங்க. இல்லை எனக்கு தெய்வம் மட்டும் வந்தால் போதும், நான் அந்த தெய்வத்துடைய வழியிலேயே நான் எல்லா விஷயத்தையும் நான் செய்வேன், நான் அந்த தெய்வமே எனக்கு வழிகாட்டுச்சுன்னா அந்த வழியில் நான் போவேன் அப்படிங்கிறதுக்காக இருக்கும். அப்படிங்கும்போது எதற்காக கற்றுக்கிட்டீங்களோ அதை முழுமைப்படுத்துங்க. இப்போ தொழில் முறையாக கற்றுக்கிட்டீங்களா, மாந்திரிக தொழில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகிற அளவுக்கு தயாராக இருக்கீங்களா, அப்போது அதற்கான தெய்வம், அதற்கான தெய்வத்துடைய பிரயோக முறைகள், அதனோடு சேர்ந்து சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு மாந்திரிக தொழிலுங்கிறது சாத்தியம் இல்லாது. அப்போது அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும், அடுத்தடுத்த பிரயோக முறைகள் என்ன, ஒரு சக்கரங்கள் என்ன, எந்திரங்கள் என்ன, மந்திரங்கள் எப்படி என்ன செய்யலாம், இதுலேயும் இன்னமும் சொல்லப்போனால் பரிகார முறைகள் என்ன, ஒரு கழிப்பு கழித்தல் என்ன, அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு தாயத்தை எப்படி போகிறது, தகடு எப்படி எழுதுறது, அடுத்த பிரயோக முறைகளுக்குள்ள எப்படி போகிறது, நம்மளுடைய தெய்வத்தை வச்சு எப்படி செய்கிறது, நம்முடைய தெய்வத்தை வச்சு இன்னொரு தெய்வத்தை அழைச்சி அந்த வேலையை நம்ம எப்படி செய்கிறது, இந்த மாதிரியான நிறைய ஒரு பாடங்கள் தொழில் முறையாக கற்றுக்க போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதே சமயத்தில் தனக்கு மட்டும் பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் தன்னுடைய உபாசனா தெய்வத்துடைய பிரயோக முறைகளையாவது தெரிஞ்சு வச்சிருக்கிறது மிக மிக அவசியம். இப்போ எப்படி அப்படின்னா, ஒரு மோகினியுடைய உபாசனை எடுக்கிறீங்க அப்படின்னா, எடுத்தீங்க, மோகினி உபாசனை எடுத்தாச்சு, சித்தி ஆயிடுச்சு, மோகினி வந்தாச்சு, உங்களுக்கு சத்தியவாக்கு கொடுத்துட்டு போயிடுச்சு, அதோட விட்டுட்டு எல்லாத்தையும் அது பார்த்துக்கும் அப்படின்னு நம்ம சும்மா இருந்தோம்னா அந்த இடத்துல காரியங்கள் நடக்கிறது நமக்கு தான் தாமதமாகும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்போ அந்த மோகினியை வச்சு என்னென்ன பிரயோகங்கள் பண்ணலாம், வசியம் பண்ணலாம், ஆகர்ஷணம் பண்ணலாம், ஒரு தொழில் வசியம் பண்ணி கொடுக்கலாம், ஒரு பணம் வராத இடத்துல வர வச்சு கொடுக்கலாம், ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அவங்கள சேர்த்து வைக்கலாம். இப்படி சின்ன சின்ன காரியங்களை, சின்ன சின்ன விஷயங்களை அனுபவ ரீதியாக குருவினுடைய ஒரு வழிகாட்டுதலோடு நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் செய்து பார்க்கணும். ஒரு 4-5 முறை செஞ்சாச்சு, அந்த தெய்வம் உங்களுக்கு முழுமையாக நின்று எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது தாராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடுத்தடுத்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நீங்களும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகலாம். இதுதான் ஒரு தெய்வம் சித்தியாகி அதன் பிறகு நம்ம செய்யக்கூடிய முழுமையான ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம். அதோட முழுமை அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும், நம்ம முழுமையாக அந்த விஷயத்தில் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு பழகிட்டோம், நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சு, நமக்கு தேவையான விஷயங்களை என்னன்னாலும் நம்ம சாதிச்சுக்கலாம், அதே சமயத்தில் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கும் நம்ம அதை சாதிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலை வரும்போது தான் இந்த உபாசனை, இந்த மாந்திரிக விஷயங்கள்ங்கிறது ஒரு முடிவு பெறுது. அப்போ குறைஞ்சபட்சம் உங்களுடைய உபாசனை தெய்வத்தையுடைய பிரயோகத்தையாவது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதே சமயத்தில் தொழில் முறையாக கற்றுக்கிறதுன்னு நினைக்கிறவங்க இன்னும் குருநாதர்களோடு பயணம் பண்ணி அடுத்தடுத்த நிலைகளுக்கு, அடுத்தடுத்த விஷயங்களுக்கு தேவையான விஷயங்களையும் தேடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு முழுமையாக பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் நம்மகிட்ட கேட்ட விஷயம், நான் உபாசனை எடுத்தேன், எனக்கு சித்தி ஆயிடுச்சு, சாமி வந்துருச்சு, தெய்வம் என்னோட பேசுது, எனக்கான விஷயங்கள் அது சொல்லுது, ஆனால் அடுத்த கட்டம் என்ன, என்னுடைய அடுத்த விஷயங்களுக்கு நான் எப்படி என் தெய்வத்துக்கிட்ட கேட்கறது, எப்படி ஒரு பிரயோகத்தை நான் பண்ணுறது, எப்படி என்னை நம்பி வர்றவங்களுக்கான விஷயத்த பண்ணுறது, இல்லை எனக்கே நான் எப்படி என்னுடைய விஷயங்களை சரி பண்ணிக்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கான பதிவாகவும் இந்த பதிவு இருக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.